எல்லாம் நாங்கள் ஒப்சர்வ் பண்ணாங்களா. அப்போ நாங்கள் நினச்சினோம் இங்கே ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிற ஆட்கள் அங்கே வசிக்கிறது. அப்படி வசித்தா தானே நீங்கள் நேரத்துக்கு வேலைக்கு வந்து ரப்பர் இதுகளை செய்து போட்டு கலெக்ஷன் செஞ்சுட்டு அப்போ கலெக்ட் பண்ணுறதுக்கான இடங்கள் எல்லாம் இங்கே கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்குரிய இதுகளை செய்யலாம். ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்தோம், இப்போ திரும்ப சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ரோட்லேருந்து கீழே நல்லா இறங்கின நாங்கள். இதுக்கு கீழே இறங்கல, ரப்பர் தோட்டங்களுக்குள்ளே டிரெக்டாக போகலை. ஏனண்டா இதுக்கு அங்கால இயலாது, பசியும் வந்துட்டுது. திரும்ப மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி போகிற நேரங்கள்லையும் திரும்ப ரப்பர் மரங்களை பார்த்துக்கண்டு அப்படியே மேலே போய் போகிறோம். அப்போ இடைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கணக்கு இடங்கள் இருந்து அதை நான் எல்லா இடத்தையும் மைன்யூட்டாக இது பண்ணல, போய் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. நான் தூரத்தில் தெரிகிற இடங்களை ஏழுமான நேரங்களில் வந்து நான் ஜூம்லேயே எடுத்துட்டேன். ஏனென்றால் வந்து மெயின் பிரச்சனை வந்து பசி, அடுத்த பிரச்சனை வந்து நேரம் வர போய்க்கின்னு இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணினது ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ அதால் அந்த மைண்ட் செட்டில் இருந்ததால் மெயினாக ஏதாவது முக்கியமாக இருந்தால் மட்டும் போய் பார்ப்போம், அப்படின்ட்டு தெரிஞ்ச விஷயங்களை போய் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு நாங்களும் அப்படியே போகிறோம். என்னென்னா அந்த மரங்களோட அமைப்பு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. இதில் அடுத்த ஸ்தலம். ஸோ இதெல்லாம் வந்து சிறுவப்பாத நேரங்களில் வாரது. இதில் பார்த்தீங்கன்னா மரங்களை எல்லாம் வெட்டி, அந்த மரங்களை வெட்டி மீன்ஸ் அதுகளில் தழும்புகளை ஏற்படுத்தி ரப்பர் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ரப்பர் மரப்பட அமைப்பு. ஸோ வித்தியாசமெல்லாம் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு நார்மல் மரம் மாதிரி இருந்தது. இலையை பார்த்தா ரம்புட்டான் மரத்தின் ஜம்பு மரத்தின் இலை மாதிரி தான் இருந்தது. வித்தியாசமாக பெருசாக ஒன்றும் தெரியல. பிறகு தான் தளம்பு பார்த்துட்டு தான் நாங்கள் நினச்சாங்க ரப்பர் பாருங்கள் இவ்வளோ லைனுக்கு அப்படியே அந்த காலங்களில் அந்த மரங்களை வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே லைனுக்கு போகுது. பட் அந்த லேண்ட் வந்து பள்ளமாக பணியாக போகுது. ரைட். அப்போ நாங்கள் அப்படியே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு டிராக்டர் இந்த சைடில் சிலுவை பாதைகள். அப்போ எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து சீசன் டைமில் சிலுவை பாதைகள் நடக்கிற இடங்கள். ஸோ சிலுவை பாதைண்டா கிறிஸ்டியன்ஸ் கத்தலிக்ஸுக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. அப்போ அந்த டிராக்டர் வந்து அங்கே ஃபாதர்ஸ் மார்ட்ட அந்த சைடு பேக் சைட்லேருந்து வந்தது. அப்போ கோயிலுக்குள்ளே அந்த அவங்கள்ட்ட சமையல் கழிவுகள் அதெல்லாம் ஏற்றிக்கண்டு எங்களை கடந்து போகுது. அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த இடம் வந்து இது ஃபாதர்ஸ் மாருக்கு சமைக்கிற இடம், அப்படி இல்லாட்டி ஃபாதர்ஸ் மார்ற ரூமுண்ட பின் சைட். அப்போ நாங்கள் அந்த ரோட்டால் தான் வந்து நாங்கள் அப்போ இந்த ரோட்டால் இப்போ நாங்கள் மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறுறோம். இடைக்குள்ளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கான தண்ணி வசதிகள் எல்லாம் இடைக்குள்ள டப்புகள் போட்டிருந்தது. பட் அந்த ரப்பர் தோட்டங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா டப்புகள் இல்லை, எல்லாம் உடைச்சிட்டாங்களோ உடைஞ்சதா என்னென்னு தெரியலை. பட் பெட்டர் நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இன்னும் இறங்கி போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களே உங்களோட வாட்டர் பாட்டில்ஸை கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்ல வாட்டர் பாட்டில் கேப் மற்றது வந்து கூட அந்த மாதிரி வெயில் பெருசாக உள்ள தெரியல. என்னென்ன மரங்கள் மறைச்சிக்கின்றது. சப்போஸ் மழையாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் தயவு செய்து நீங்கள் வந்து ரோடுகளிலே இருங்கோ, உள்ளே இறங்க வேணாம். சின்ன அட்டைகள் இல்லாட்டி பாம்பு பட்டைகள் எதுவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உள்ள தோட்டங்களுக்குள்ளே இறங்க வேண்டாம். ரைட். மற்றது அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த கம்பூட்ஸ் மாதிரி எதாவது போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா பயப்படாமல் இறங்கி பார்க்கலாம். இறங்கும்போது கவனமாக இறங்குங்க. ஏனெண்டா எல்லாமே ஸ்லோப், சமதளமான பாதைகள் இல்லை. ஸோ வளைக்கி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட். அப்போ நாங்கள் மற்ற சைடால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அந்த கோயிலோட சைட் கண்ணாடிக்கு பக்கங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாபிள்ளையே வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து என்ன செய்யிருந்தாங்கன்னா பொறிச்சிருந்தாங்க. அப்போ அதில் வந்து நான் கிட்ட போய் எடுக்கலாம்னு தான் யோசித்தேன். பட் சான்சஸ் கிடைச்சது. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே கண்டினியூஸாக பார்க்கும்போது தெரியும். நான் கிட்ட போய் அந்த ஒவ்வொரு இதுகளையும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ இதுகளில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் ஆரம்பத்தில் எப்படி கிறிஸ்டியானிட்டி, அதாவது கேத்தாலிசம் எஸ்பெஷலி எப்படி உள்ளே வந்தது, அதை எப்படி யார் மன்னர்கள் சப்போர்ட் பண்ணினாங்கள், அதை எப்படி வளர்த்தாங்கள், அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுகளில் வந்து ஒரு மெமரிக்காக பதிச்சிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பெரும்பாலான கோயில்கள் இந்த மாதிரி நான் கண்டதில்லை. இது ரெண்டது பாக்கு மரமோ பாக்கு மரம் இல்லை, இது ஈச்ச மரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ இந்த ஸ்டைலில் இந்த மாதிரி அந்த வரலாற்று நிகழ்வுகளை பொறிச்சு பார்க்குற முதல் கோயில் இதுதான். இதை விட்டு நான் வேறு கோயில்கள் போயிருக்கிறோம். பட் இந்த கோயிலில் தான் முதல் முறை இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகள். ஸோ பெரும்பாலான கோயிலில் வந்து அந்த சிலுவை பாதை, அந்த சிலுவை ஸ்தலங்களை தான் கோயிலுக்குள்ளே பதிச்சிருப்பாங்க. இது கோயிலுக்கு வெளியே இந்த வரலாற்று நிகழ்வுகளை பதிச்சிருக்கிறாங்க. வாசிச்சன் நல்லா இருந்தது. ஹிஸ்ட்ரியில் படித்த சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது, படிக்காதக்கான விஷயங்களும் இருந்தது. ஸோ
எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த சைட் போவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போவே நல்லா களை வந்துட்டுது. ஏன்னா ஏறி இறங்கி அந்த பள்ளங்களுக்குள்ளே ஏறி இறங்கி வந்தது தானே. காலை சாப்பாட்டோட மட்டும் இன்னும் மதியம் சாப்பிடவும் இல்லை இறங்குனாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அந்த ஈச்ச மரம் உங்களுக்கு தெரியும். எங்களோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் அந்த தலைமன்னாருக்கு போகிற வழியில் நாங்கள் ஒரு சம்பாவில் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த ஈச்சமர காட்டுக்குள்ளே ஈச்சமரம் பிச்சை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வடிவ மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மரங்கள் இருந்தது. அப்போ இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா திரும்பி எண்ணலே இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்குது. ஒரு புதிய கட்டிட நிர்மாணிப்புக்கான ஒரு இதில் பழைய கட்டிட முறைக்கான ஒரு இது ரைட். அப்போ இன்னும் நான் உங்களுக்கு இந்த வரலாறு வரலாறு இனித்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இந்த கோயிலுன்ற வரலாறு எவ்வளோ காலத்துக்கு முன்னே கட்டப்பட்டது, எவ்வளோ பழமையான கோயில், என்னத்துக்காக இது பெசிலிக்காவானது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து கோயிலுன்ற மெயின் அமைப்பு. ஸோ எப்பயுமே வந்து இந்த சர்ச்சஸ் கட்டும்போது சொல்லுவாங்க மேலே ஏரியல் வியூவில் இருந்து பார்த்தா ஒரு க்ராஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த சிலுவையின் நடுப்பகுதியில் தான் டோம் இருக்கும். மேலே அங்கால தலை இங்கே இலக்குகள் மற்றது வலது இடது பக்கங்கள் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபாதர்ஸ் மாறுற ரூம். மற்றது இதில் ஒரு போர்ட் போட்டிருந்தது இப்போ சர்வீசஸ் நடக்கும்போது. இதுதான் இந்த என்டையர் ஏரியாவுடைய மேப். சரியோ, அப்போ அந்த மேப்பை சும்மா பார்ப்போம் அப்படின்னு போகும்போது தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அப்போ தான் நான் முறை வாசித்தேன் நான். இது வந்து எப்போன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1945ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில், அதாவது உலகப்போர் 2வது உலகப்போர் நடந்துகிட்டு இருக்கிற காலப்பகுதிகளில் இலங்கையை 2வது உலகப்போரிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் இங்கே இந்த நாட்டுக்கு பொறுப்பாக இருந்த ஆர்ச் பிஷப் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு நேத்தி மாதிரி வச்சு மண்டாடி இருக்கிறார். ஸோ இலங்கைக்கு எந்த பிரச்சனைகளும் பெருசாக இருக்கையில் ஸோ அதால் வந்து அதுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த கோயிலை வந்து அவங்க போப்பிட்ட இருந்து ரோமில் இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ 1945ஆம் ஆண்டு காலத்துக்குரிய அந்த பீரியடுக்குரிய உலகப்போரில் இருந்து இலங்கையை காப்பாற்றினதுக்காக மரியாவுக்கு நன்றி சொல்லும் முகமாக என்ன மரியாவுக்கு தான் நாங்கள் நேர்த்தி வச்சது உலகப்போ காப்பாற்றணும் அப்படின்னு, இலங்கையை காப்பாற்றணும், எந்த ஆபத்தும் பெறக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அதால் காப்பாற்றின முகமாகத்தான் மரியாவை நினைச்சு இந்த சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதால் மரியா தான் இந்த சர்ச்சுக்கான முக்கியமான ஒரு ஆள். ஸோ அதால் தான் இந்த சர்ச்சுக்கு பேர் வந்து இலங்கையின் ராக்கினி, என்னடா இலங்கையை காப்பாற்றினது அவள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ சிங்களத்தில் கூட இதில் வந்து உங்களுக்கு இந்த சர்ச்சை வந்து அந்த பேரில் சொல்லித்தான் அழைப்பாங்க. மற்றது ஜாதிக பெசிலிக்கான்னு சொல்கிறது வந்து அதுவும் ஒரு சிங்கள பேர் தான். என்னென்னு சொன்னால் இங்கே அந்த பேராயரையே இங்கே தான் பிதைச்சிருக்கிறாங்க. அதே பேராயரைத்தான் இங்கேயும் பிதைச்சிருக்கிறபடியால் உங்களுக்கு அந்த பேரே இங்கே வந்திருக்குது, ஜாதிக பெசிலிக்கா அப்படின்னு சொல்கிறது ரைட், தேசிய பெசிலிக்கா. இது போக நாங்கள் என்ன செய்தோம், திரும்ப ஒரு சைடில் இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வலது பக்கம் வந்துட்டோம். இப்போ வலது பக்கம் இறங்கி திரும்ப வலது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் பள்ளம் புட்டி காணிகள். ஸோ எனக்கு எப்படியும் இப்படி வித்தியாசமான இடங்களை பார்த்தா உள்ளே இறங்கி எல்லாம் பார்க்கணும் போல தான் இருக்கும். ஸோ நான் பள்ளங்கள் அதுலன்னு பார்க்காம படிக்கட்டுகளால் உள்ளே இறங்கி ஆக தூரம் போகையில் என்னடா லைட்டாக கலைக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். பட் அப்படி இருந்தாலும் என்ற ஆர்வம் விடையில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சைட்டில் இறங்கி ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அதுக்குள்ளே வரைய ஒரு பெரிய வடிவான ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ நடந்து போகிறேன். ஸோ அது ஒரு சைட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்ட போக. அதுவும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். பட் உள்ளே போக பெர்மிஷன் இல்லை. நான் சைடால் எடுத்த வியூவை உங்களுக்கு நான் காட்டுறேன். ரைட். அப்போ யாராவது இந்த இடத்த விசிட் பண்ண விரும்புகிறீங்களா, இந்த இடம் மீன்ஸ் இப்போ நான் ஷூட் பண்ணுற இடம் இல்லை, இந்த சர்ச்சை நீங்கள் விசிட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் சிங்களத்தில் இருந்தாலும் சரி, சிங்களத்தில் லங்கா மாதா சர்ச் என்றாலும் சரி, அப்படி இல்லாட்டி இலங்கையின் ராக்கினி சர்ச் என்றாலும் சரி, இல்லாட்டி ராகம தேவத்த சர்ச் அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே இந்த சர்ச் தான். அப்போ இந்த இடம் வந்து நீங்கள் சரியாக வந்து சொல்கிறேன்னு சொன்னால் ராகம தேவத்த சர்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வருவாங்க. பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நான் படித்த டிலாசால் ஹாஸ்டலுன்ற ஞாபகம் தான் எனக்கு உடனே வந்தது. இந்த மாதிரி உயரமான பில்டிங், அதுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ். அப்போ பிறகு பார்த்தா அந்த ஸ்பேஸ் வந்து பார்க்கிங். ஸோ என்னடா பில்டிங் இது, இந்த கோயிலுன்ற இவ்வளவு சைடில் இவ்வளோ
பள்ளத்துக்குள்ளே இவ்வளோ மறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அந்த சைடாகவே நடக்கிறேன். அப்படி நடக்கும்போது தான் இப்போ நான் திரும்ப ரோட்டுக்கு ஏறிட்டேன், பள்ளத்துலேருந்து திரும்ப ரோட்டுக்கு ஏறிட்டேன். அப்போ அந்த சைடையே நான் பார்த்துட்டு போகிறேன். ஒருவேளை இது சுவாமி அறையான்னு, இவ்வளோ பெரிய சுவாமி அறை வளமையாக வந்து பெரிய ஒரு சர்ச்சுக்கு ஒரு 2-3 ஃபால்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சர்ச் அவ்வளோ பெரிய சர்ச் மாதிரியும் தெரியலை. ஒரு 2 ஃபால்ஸ் 3 ஃபால்ஸ் இருந்தால் காணும் மண்ட மாதிரி தான் நான் நினச்சேன். பட் அதுக்கு பிறகு தான் நான் இது என்ன இடம்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு சிஸ்டர்ஸுக்குரியது மடம் உண்டு. மடம்னு சொல்கிறது இங்கேயே சிஸ்டர்ஸ் இருந்து இங்கேயே அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து இங்கத்தையே பார்க்குற இடங்கள் தான் இந்த இடங்கள், ரைட். அப்போ இந்த சிஸ்டர்ஸோட சபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதில் காட்டுவேன். அந்த இப்போ அவங்களுக்கு போகிறதுக்கான அந்த ரோடு வந்து கொஞ்சம் தூரத்தில் போக இருக்குது, ரைட். பட் பாருங்கள் எவ்வளோ அந்த சர்ச்சுண்ட உயரத்துக்கும் அந்த சிஸ்டமேரோட உயரத்துக்கும், அந்த சிஸ்டமேரோட மடம் அமைஞ்சிருக்கிற இடம், அவங்களோட ஹவுஸ் இருக்கிற இடத்துக்குமான உயரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. பட் மழை பெஞ்சா எல்லாம் என்ன மாதிரி தண்ணி கட்டுறதுக்கான சான்சஸ் இல்லை. என்னென்னு சொன்னால் ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கும். மற்றது மழை தண்ணிகள் ஒவ்வொரு லேயராக வடிஞ்சு அப்படியே ஓடிடும். கொழும்பு மாதிரியான இடங்களில் மாறி பிளாக்குகள் வாரது, காணுகள் ட்ரைனேஜ் அடைக்கிறது அந்த மாதிரியான சிஸ்டங்கள் இல்லை. ஏனெண்டா எல்லாமே மண். அப்போ எப்படி பார்த்தாலும் மண் உங்களுக்கு உறிஞ்சிடும். ஸோ இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த சிஸ்டமேருக்கு போகிறதுக்கான மெயின் ரோடு. ஸோ நான் இறங்கின மாதிரி பள்ளத்தால் போகலாது, இப்படித்தான் மெயின் ரோடு போகலாம். ஸோ இதுதான் ரொசாரியன் சிஸ்டர்ஸ். அதை நான் நினைக்கிறேன் தமிழில் சொல்லுவாங்க செபமாலை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அவங்களோட சபையோட பேர். அது போக அவங்களோட ரிட்ரீட் சென்டர் ஒன்று இருக்குது, ரைட். அப்போ தியான இல்லங்கள் அதுவும் அந்த சென்டருக்குள்ளேயே இருக்குது. இது கோயிலுண்ட பின்பக்க வியூ, ரைட். அப்போ நான் அப்படியே தொடர்ச்சியாக நடந்து போகிறேன். எனக்கு என்னென்னா பழைய நினைவு ஒன்று எனக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிலுவை பாதையின் கட்டங்கள். அப்போ எனக்கு இந்த துண்டு வந்த உடனே எனக்கு ஒரு பழைய நினைவு ஒன்று வந்தது. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு நினைவு. இந்த இடத்துல ஒரு மியூசியம் நான் கண்டேன். நான் சின்னனில் அந்த டைம் வந்து நானும் என் தம்பியும் மட்டும்தான் இந்த இடம் விசிட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த மியூசியம் இந்த சைட் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜூம் பண்ணி அது இருக்குதான்னு சொல்லி அந்த பள்ளத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் நீங்கள் டிரெக்டாக இறங்கலாது. அப்போ அதுகளில் பார்த்தா இந்த சைடுகள்லேயும் கணக்க வீடுகள், மற்றது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டம், அந்த பக்கம் ரப்பர் தோட்டம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோட்டம். ஃபுல்லாக கண்ணு கட்டின நீட்டும் வரைக்கும் தென்னந்தோட்டங்கள் தான். பழைய தென்னை மரங்கள் எல்லாம் புதுசு இல்லை, பழைய தென்னை மரங்கள். பட் கணக்க வீடுகள், டாய்லெட்ஸ் எல்லாம் இந்த சைட் பள்ளத்துக்குள்ளே இருக்குது. பட் டாய்லெட் போகிறாக்கள், பாத்ரூம் போகிறாக்கள் இந்த இடங்களில் வந்து நீங்கள் பாத்ரூம்களை தேடித்தான் இருக்கணும். ரொம்ப பள்ளத்தில் இருக்குது, நீங்கள் தான் பார்த்து இறங்கணும், ரைட். அப்போ இந்த பாருங்கள், இதுதான் நான் தேடி வந்து அந்த மியூசியம். அந்த மியூசியத்தில் அமைப்பை பார்த்தால் ஒரு சிங்கள கல்ச்சர்ன்ற ஒரு அமைப்பு, ரைட். என்னென்னா அந்த பெகோடான்னு சொல்கிற ஒரு முக்கோண அமைப்பில் தான் அதோட கூறு அமைஞ்சிருந்தது. பட் அதே நேரம் நான் சைடில் பார்க்கும்போது அந்த அவங்களோட கிரில் அமைப்பும் பார்த்திங்கன்னா சிங்கள ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்களோட ட்ரெடிஷன்ன்றது தான் இருந்தது. மேபி நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன்னா கோயில் இதோட முடிஞ்சிட்டது, இது வந்து சிங்கள ஏரியாவோ ஏதோ அப்படி இருக்கோ அப்படி எல்லாம் யோசிச்சான். பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து இது கோயில் வளவு வேண்டாம். எனக்கு நல்ல ஞாபகம் இங்கே வரும்போது தான் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நினைந்த ஞாபகங்கள் ரீகேப் ஆகி கிளியர் ஆகினது. இந்த பாருங்கள் இந்த மியூசியம். நாங்கள் நானும் தம்பியும் வார காலங்களில் இதெல்லாம் இறங்கி இந்த தென்னந்தோட்டத்துக்குள்ளாலெல்லாம் தொங்கல் வரைக்கும் போனாங்க. பட் அங்காலையெல்லாம் ஆக்களோட அந்த இது திருநாள் பெருநாள் நேரங்களில் ஆக்கள் வந்தால் தங்குறதுக்கான வீடுகள் மாதிரி மடு சர்ச்சஸில் பார்க்குற மாதிரி குட்டி இடங்கள் தான் இருந்தது. பட் எப்படி பார்த்தாலும் அந்த நேரங்கள்லேயே ஆக்கள் அதுக்குள்ளே இருக்கையில் பாலடைஞ்ச வீடுகளும் இதுகளும் தான் இருந்தது. குட்டி குவார்ட்டர்ஸ்கள் மாதிரி ஆக்கள் வந்தால் தங்கி இருந்து போகக்கூடிய மாதிரி. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் இது ஒரு எஸ்டேட், ஒரு டீ எஸ்டேட் மற்ற கோகோனட் பிளான்டேஷன் எஸ்டேட் மாதிரி. அப்போ ஆக்கள் ஃபேமிலியோட இப்படியான வீடுகளில் தங்கி இருந்து கொஞ்சம் நாளைக்கு என்ஜாய் பண்ணி போட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்து முடிச்சு போட்டு போகலாம்ன்ற ஒரு வியூக்கு. பட் நான் இந்த மியூசியத்துக்குள்ளே போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது கேட் எல்லாம் க்ளோஸ்ட். போன முறையும் எனக்கு மியூசியத்துக்குள்ளே வந்து போன நினைப்பு இருக்கையில், பட் உள்ளே போன மாதிரியும் இருந்தது. உள்ளே என்ன பார்த்துன்ற நினைப்பும் எனக்கு இருக்கையில். பட் மியூசியத்தோட ஸ்ட்ரக்சர் அதுவும் ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உயரம் நன்றி வந்தது, இன்னும் கீழே போகணும், ரைட். ஸோ இவ்வளவு தான் நாங்கள் பார்த்தது. மியூசியத்துக்குள்ளே ஒன்றும் பார்க்கல. ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி போட்டு திரும்ப நாங்கள் எங்களுடைய பேக் டு கொலம்பு என்றால் நாங்கள் ராகமைக்கு நாங்கள் கிளம்புலேருந்து இப்போ திரும்ப ராகமையிலேருந்து கிளம்புக்கு வெளிக்கிட்டாச்சுது. ஸோ இப்படித்தான் எங்களுடைய என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஸோ நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணினதுக்கு நன்றி, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. எங்களோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்த மாதிரியே நீங்களும் வந்து இப்போ நீங்கள் எங்களோடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து
இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்ததன் மூலமாக தேவத்தை சர்ச்சை நீங்களும் விசிட் பண்ணியிருப்பீங்கள் அப்படின்னு நம்புகிறேன். ரியலாக பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறார்கள் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள், ராகம தேவத்தை சர்ச்சுன்னு சொல்லி. அடுத்தது மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எங்களோட சேனலை. அது போக நீங்கள் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கோ. யார் யார் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் விசிட் பண்ண விரும்புகிறீங்கள் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கட்டாயம் இது ஒரு சமயம் சம்பந்தமான ஒரு ரிலிஜன் சம்பந்தமான ஒரு இடம் என்றபடியான கிறிஸ்டியன்ஸோ கத்தலிக்ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடைய ஜாயின் பண்ணிடுங்கள். இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் இன் அ வைல் கட்டாயம் வரும். அது போக மெயினாக ஹெல்த் டெக் ரிலேட்டடான வீடியோஸ், மற்றது சிடிஆர், ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன், பிடி இன் தமிழ், இந்த மாதிரி கணக்கு சப்போர்ட்டுகள் நாங்கள் எங்களோட ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட்டடால் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய சேனல் வந்து அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஐடியா தான். நீங்கள் அதில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களோட கண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக எங்களோட கைடன்ஸை வந்து கேட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நாங்கள் உங்களை விஷ் பண்ணுறோம். ஸோ see you இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் சேனலில் உங்களை பார்க்குறோம். see you, take care, bye bye.